காலையிலேருந்தே திவ்யாவும் அரோராவும் ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருந்தாங்க. பிக் பாஸ் வந்து இன்றைக்கி லாஸ்ட் டே, ஸோ எப்படியாச்சும் புஷ் பண்ணி வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா திவ்யா வந்து குக்கிங் வந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டொமக் அப்படி தடவிக்கிட்டே தான் வந்து வேலை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க இன்றைக்கி. குக் பண்ணும்போது கூட ட்ரிப்ஸ் வேறு போட்டிருக்காங்க, கையில் அடையாளம் இருந்துச்சு. அப்புறம் அரோரா ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தோடனே பிக் பாஸ் கேட்குறாரு, ஏதாவது கஞ்சியாவது வச்சு கொடுங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து ஆப்பிள் அப்படிங்கிறாங்க. சரி, ஏதாவது கஞ்சி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்கே உட்காந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அரோரா சொல்கிறாங்க, நான் வந்து நல்லா படிப்பேன், ஆனால் எப்போயுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது எனக்கு, ஆனால் 3rd ரேங்க்குள்ளே கண்டிப்பாக வந்துவேன், 5th ரேங்க்குள்ளே டெஃபினட்டாக வருவேன், ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படி இருந்தால் கூட 10th ரேங்க் தாண்டினதே கிடையாது, எப்போயுமே ஃபெயில் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எப்போவுமே வாங்க முடியாதுன்னு சொல்லும்போது சபரி வந்து சேம் பிஞ்ச் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆளாளுக்கு ஒரு பாட்டு பாடிட்டுருக்காங்க. விக்ரம், அரோரா அண்டு அவங்க பேர் என்ன, சுபிக்ஷா எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டுருக்காங்க. அப்போ அரோரா சொல்லிட்டுருக்காங்க, நான் சோஷியல்லாம் சென்டம் வாங்கியிருக்கேன், எப்போவுமே 90% மேலே வாங்குவேன், இன்றைக்கி வந்து டாஸ்க் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே அதே டாஸ்க்கே இன்றைக்கி வச்சுட்டாங்க. ஸோ யாரோ சொல்லியிருந்தாங்க 14 ஹவர்ஸ் கார் டாஸ்க் போயிருந்தனால தான் வந்து 9th டாஸ்க்கு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு. இந்த டாஸ்க்லாம் ரொம்ப நேரம் போகாது போல், இந்த ஜிகே டாஸ்க்லாம். ஸோ இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன டாஸ்க்காவது வச்சுருந்து அந்த 9 டாஸ்க்ஸ்ன்னு வச்சுருந்துருக்கலாம். இன்னும் ஒரு வேளை பாயிண்ட்ஸ் டேபிள் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.